ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புவனா ஸ்ட்ரீம். நான் புவனா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேவரட்டான சிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம். சிவா டெக்ஸ்டைல் பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப் அப்படிங்கிறது. நிறைய வீடியோஸ் நம்ம இங்கேருந்து அப்லோட் பண்ணியிருப்போம். எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக நம்ம சிவா டெக்ஸ்டைலில் உங்களுக்கு பட்டு சாரீ செக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டு சாரிக்கு உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுக்கவும் போகிறாங்க. ஸோ அதுவும் நான் நிறைய காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். முகூர்த்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலர்ஸில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இது நான் வந்து ஆக்சுவலாக இது மார்னிங் போன டைமுங்க, மார்னிங் டைமில் போன வீடியோ தான். ஜஸ்ட் அப்படியே எடுத்தேன். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக தான் போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எனிவே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் இல்லாமே நீங்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? நான் தாங்க சொல்லுவேன், எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைலில் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆஃபர் கொடுக்குறதுனால தான் இவ்வளோ கூட்டமும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்துடுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கிட்டு போகலாம். ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டு சாரி செக்ஷன்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக சொல்கிறேங்க, செம்ம சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்க அப்படியே ஒரு டிவோஷனல் ஃபீல் வருதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி, ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணுற மாதிரி சான்ஸருங்க. செம்மையான ஒரு ஃபீலுங்க. அப்படியே ஒரு கோவிலுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு செட்டப்பில் அழகாக பில்லர்லாம் கொடுத்து செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஒரு வாஸ்ட் ஏரியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி, அப்புறம் நடுவில் சாமி, முக்கியமாக கோவில், குட்டியாக ஒரு கோவில். அப்பா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிஜமாக பார்க்கவே ரொம்ப டிவோஷனலாக இருந்துச்சு. ஸோ எனிவே நம்ம இந்த கண்டிப்பாக இதை காட்டணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உள்ளே அப்படியே போனோடனே உங்களுக்கு அப்படியே சாமி வச்சுருக்காங்க, லக்ஷ்மி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கேயே வச்சு பூஜை பண்ணிட்டு கூட நீங்கள் அப்படியே தட்டு மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயம்லாம் கூட செஞ்சுக்கலாங்க. அப்படி தான் எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. கரெக்டாக நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் வர டைமிங்கில், இப்போல்லாம் முகூர்த்த டைம் தானே. ஸோ நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. நிறைய சாரீஸ் எடுத்துகிட்டு போனாங்க, பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியரில் எல்லா ஃபேமிலியோடு உட்காந்து கீழே அப்படியே நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம சேர் போட்டு உட்காந்தா ஒரு 4 பேர் இங்கே உட்காருவோம், 4 பேர் ரொம்ப தள்ளி போய் உட்கார மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அந்த செட்டப்பில் இல்லைங்க. அப்படியே ரவுண்டாக உட்காந்துட்டு நடுவில் சாரீஸ் எல்லாம் வச்சு பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கல்யாண இதுக்கு பர்ச்சேஸ்க்கு வந்தால் கல்யாணத்துக்கே வந்து ஒரு ஃபீல் வரும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாரீஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம உட்காந்து ஃபுல்லாக அப்படியே சாரீஸ் ரவுண்டு கட்டி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு செட்டப்பில் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் காட்ட போகிறோம். அப்புறம் ரேக்ஸ்லேருந்து கொஞ்சம் காட்ட போகிறோம். இது எல்லாமே பியூர் சில்க் சாரீஸ் தான். ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க. கலர் பாருங்கள், செம்ம அழகான ஒரு கலரு. நல்ல க்ரீன் வித் ப்ளூவில் அட்டகாசமான காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 11,000 வருங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு சாரீ அப்படின்னு சொல்லலாம். பாடி ஃபுல்லாகவே செக்டு பேட்டர்ன், குட்டி குட்டி செக்டு பேட்டர்னில் இருக்குது. டபுள் சைட் பார்த்திங்கன்னா பார்டர் செம்ம அழகாக இருக்குங்க. முக்கியமாக இதில் ஜரி பேட்டர்ன் வந்து ரொம்ப கம்மி தான். பட் பாடி ஃபுல்லாக அந்த செக்டு பேட்டர்ன் ஃபுல்லாக ஜரியாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பார்டரில் அங்கங்கே ஒரு மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் போட்டிருக்காங்க, ஜரி வீவிங் கொடுத்துருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் சாரி. இதில் கரெக்டாக சொல்ல போனால் டபுள் ஷேட் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. க்ரீன் அண்ட் ப்ளூ ஷேடில் பயங்கரமாக ஒரு ஷைன் இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க சாரி, சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த ஜரி நிறையா இருக்கிறத விட கலர்ஸ் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக் இருக்கும். அதனால ஸோ இது மாதிரி யூனிக்கான சாரீஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. புது ஏரியா அண்ட் புது கலெக்ஷன்ஸுங்க. அடுத்தது பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு பேபி பிங்க் வித் பர்பிளில் செம்ம பியூட்டிஃபுல்லான சில்வர் சரிங்க, செம்மையாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா பியூர் சில்க் தான். இது எல்லாமே பியூர் சில்க் தாங்க. 25,000 வருது. சாரீ சிம்பிளாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, பட் ரொம்ப ரிச்சாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா. முக்கியமாக அதோட கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி பேபி பிங்க் வித் பர்பிளில் செம்ம சூப்பரான ஒரு சாரீங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா நீங்கள் அது வேர் பண்ணும்போது அதோட அழகு தெரியும். ஆக்சுவலாக பார்க்க என்னமோ சிம்பிளாக தான் இருக்கும், பட் வேர் பண்ணிங்கன்னா அதோட அழகு தெரியும். அடுத்தது இந்த சாரீ பாருங்களேன், ரொம்ப யூனிக்கான கலரில் 14,000 வருதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அதிகமான ஜரி ஒர்க்லாம் பெருசாக கிடையாது. ஒரு மைல்டு க்ரீன் வித் உங்களுக்கு ஒரு டிஸ்டம்பர் க்ரீன், ஒரு ராமா க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாடியில் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் பாருங்கள், அந்த டிசைன் பாருங்களேன், அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பல்லுவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நிறைய யூனிக்கான சாரீஸை இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ரொம்ப அழகான சாரீஸுங்க. அப்போ உங்களுக்கு எப்படி நிறைய பேர் இப்போ முகூர்த்த சீசன் அப்படிங்கிறனால கல்யாணம் வச்சுருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சாரீஸ் எடுக்க பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். என்ன கலர்ஸில் எடுத்தால் நல்லாயிருக்கும், யூனிக்காக என்ன கலர்ஸ் வந்து வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது நீங்கள் பார்க்குற பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலர் பார்க்குறீங்க. செம்ம அழகான ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் உங்களுக்கு அழகாக வந்து சில்வர் ஜரி போட்ட மாதிரி ஒரு சாரீ தான். ஸோ அதோட பல்லு பாருங்கள் இவ்வளோ கிராண்டாக செம்ம அழகாக இருக்குங்க. நல்ல ஒரு ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன், பட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம அதிகமாக வாங்காத ஒரு கலெக்ஷனுங்க. திருப்பி நம்ம ரெட்டு, ப்ரௌன், க்ரீன் இதுதான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எடுப்போம். பட் இந்த மாதிரி நிறைய யூனிக்காக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9000 வருது. சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் முன்னாடி பார்த்த சாரியில் கொஞ்சம் பிரைட் கலர் பாருங்கள். எத்தனை சாரீஸ் அங்கங்கே பார்த்தீங்களா, இதே கலரில் நிறைய சாரீஸ் இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது லைட் ஷேடு உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கிட்டாங்க. சாண்டல் வித் கிரேல ஒரு அழகான காம்பினேஷன் 11000 வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஜரியில் இருக்குது. டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஒரு சாண்டல் வித் கிரே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம சட்டுன்னு எடுக்கவே மாட்டோம் இந்த கலர்ஸ்லாம், பட் வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் உங்களுக்கு வயிறு ஊசி புடவைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சாரீ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11000 வருது. அழகாக இருக்குங்க. முக்கியமாக பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த செக்டு பேட்டர்ன் வித் பிளெயின் பார்டரோட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் க்ரீனில் அழகான சாரீங்க. இந்த சாரீலாம் ஆக்சுவலாக பார்க்க சிம்பிளாக இருக்குங்க, பட் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 11000 தான். ரொம்ப அழகான சாரீங்க. ரொம்ப ரிச்சாக தெரிவிங்க கரெக்டாக சொல்ல போனால். அதுக்கு அழகான ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒன்றும். அடுத்தது இந்த பிங்க் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லோட்டஸ் பிங்க்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஜரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்னில் பாடி ஃபுல்லாக வருது. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் கொடுத்து செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க. அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்தது இந்த சாரீ, இது பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் கலெக்ஷனேங்க. செம்ம அழகான ஒரு சாரீ. டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்டர், நல்ல ஒரு பீச்சிஷ் பிங்க் வித் க்ரீனு. கீழே பார்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே மேலே பார்டரில் வெறும் பார்டர் மட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு வரும். பிளெயின் க்ரீனில் பார்டர் வச்ச மாதிரி ப்ளவுஸ் வருங்க. செம்ம அழகான ஒரு சாரீங்க. கலர் காம்பினேஷன் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த சாரீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அழகான க்ரீனில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் பர்பிள் கலர் பார்டர் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜரி வீவிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடி ஃபுல்லாக ஒரு செல்ஃப் டிசைன் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு டபுள் ஷேடு தாங்க, இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது இந்த சாரீ, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாண்டில் கலருங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரிச்சாக ஒரு சாரீ பார்க்குறீங்க, கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் எடுத்துக்கலாம். பியோர் சில்க் சாரீ வித் உங்களுக்கு சில்வர் ஜரி ஒர்க். ஜரி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். முக்கியமாக நல்ல அழகான ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸர் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து பியோர் சில்க்லேயே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் கலெக்ஷன் ரேஞ்சுக்கு அவ்வளோ அழகாக இருக்க போகுதுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் நிறைய சாரீஸ் இருக்குது. அதுலேருந்து தான் நான் இப்போ வந்து 5 சாரீஸ் காட்ட போகிறேன். ஸோ இந்த சாரீஸ் பாருங்கள், ரொம்ப யூனிக்கான மல்டி கலரில் இருக்குங்க. பிங்க்கு, பர்பிள், க்ரீனு, அப்புறம் கோல்டன் அப்படின்னு எல்லா கலரும் மிக்சிங்கில் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 16,500 வருது. அத்தனை அழகாக இருக்குங்க. இதுதான் உங்களுக்கு டிசைன். அந்த டிசைனே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக சில்வர் ஜரிங்க, வெள்ளி ஜரிகின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக சில்வர் ஜரி பியோர் சில்க் சாரீ நான் காட்டுறது எல்லாமே முகூர்த்தம்கான கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது இந்த சாரீ, இதுவும் ஒரு மைல்டு பீச்சிஷ் பிங்க் வித் உங்களுக்கு பிஸ்தா க்ரீனில் உங்களுக்கு அழகான ஒரு சாரீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்டல் ஷேடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்தது முகூர்த்தம் கலெக்ஷனில் ரெட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெட்டு, நல்ல பிக் பார்டரோட ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க் பாடியில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெட்டு நோட்டு என்னன்னு தெரியலங்க, அப்படி தனியாக தெரியுது. இதில் பாருங்கள் ஒரு ஃப்ளாரல் ஒர்க் கூட இருக்குது பாருங்களேன். ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. இன்னொன்று ரெட்டு வித் ப்ளூ காம்போங்க. இது முன்னாடி காட்டுறது வெறும் ரெட்டு. இங்கே பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ரெட் வித் ப்ளூ வந்து ரொம்ப யூனிக்கான கலர், அதிகமாக நம்ம பார்க்காத ஒரு காம்பினேஷன். செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்சனலாக.
நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லைட் ஷேடு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்களேன், இந்த ஷேடு ஒரு சாக்லேட் கலர் வித் பர்பிளில் செம்ம அழகாக இருக்குங்க இந்த சாரீ. இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா தாங்க அதோட அழகு தெரியும். அவ்வளோ பியூட்டிஃபுல். அடுத்தது இந்த சாரீ பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. காப்பர் சல்ஃபேட் வித் நேவி ப்ளூ பார்டரில் செம்மையாக இருக்குது. இதே சாரீ தான் நான் உங்களுக்கு ஒரு ரீல்ஸில் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே சாரீ கிடையாது, இதே காம்பினேஷனில் இன்னும் கூட ரிச்சாக இருக்கும். ரொம்ப அழகான சாரீ. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுலேயே எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அடுத்தது இது பாருங்கள், பேஸ்டல் பிங்க்கில் உங்களுக்கு செல்ஃப் ஜரி போட்ட மாதிரி ஒரு சாரீ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், க்ரீன் வித் பிங்க்கில் செம்ம பியூட்டிஃபுல்லான இந்த சாரீ. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் ஆர் என்கேஜ்மெண்ட் கலெக்ஷனாக நம்ம வேர் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ சாரீஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் காட்டுறது ஒரு ரேக் மட்டும்தாங்க, இது மாதிரி பல ரேக்ஸ் இருக்குது. அடுத்து இந்த சாரீ பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன். பார்டர் பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் பிங்க்கில் உங்களுக்கு அழகான பெரிய பார்டர் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி மல்டி கலரில் இருக்குங்க. ஒரு மாதிரி அழகாக பிங்க் ப்ளூ கலர் இந்த மாதிரி மிக்சிங்கில் இருக்குது. ஃபுல்லாக சில்வர் ஜரி மாதிரி ஒரு பேட்டர்ன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சாரி. ரொம்ப யூனிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அந்த பக்கம் எடுத்து ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.